இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் வந்து மணப்பெண் அலங்கார நிகழ்ச்சி உண்டு. நிறைய மணப்பெண்கள் வந்து அலங்காரம் செய்யப்பட்டு இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த போட்டியில் வந்து கலந்து கொள்ள போகிறாங்க. திருமணத்துக்கு தேவையான ஆடைகள் இல்லைன்னு சொன்ன அலங்காரங்கள் அது சம்மந்தமான எல்லாமே வந்து இன்றைக்கி இவங்க வந்து ஒரு ஷோவாக செய்கிறாங்க. என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் போய் உள்ளுக்கு பார்ப்போம் நினைக்கிறேன். வாங்க தொடர்ந்து பார்க்கலாம். இவங்களுக்கு வந்து பிரைடல் லுக் அதாவது வந்து வெட்டிங்குக்கு செய்யக்கூடிய ஒரு பிரைடல் லுக் கொண்டு தான் செஞ்சிருக்கேன். இதுல வந்து நீங்க இது இப்படியான இதுகள் வந்து இப்ப நீங்க செய்யறேன்னு சொன்னா 1,30,000 அதுக்கிட்ட முடியும். இது ஃபர்ஸ்ட் டைம் இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரீச் ஆயில வந்து ப்ரோக்ராம் செய்யறேன். ஒரு பிரைடல் வந்து ஹிந்து பிரைடல், மற்றது வந்து ரிசப்ஷன் லுக் கொண்டு செய்திருக்கேன். 2 பிரைடல்ல ரெண்டு மாடல்ஸ் கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் டைம் செய்யறேன். கண்டக்ட் பண்றேன்னு சொன்னா எங்க பியூட்டி பார்லர், நான் சாய்ச்சூர்ல பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன். கயல் பியூட்டி கேர் என்ற ஒரு பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன். என்ன கண்டக்ட் பண்றேன்னு சொன்னா நீங்க இன்ஸ்டாகிராம் கயல் பேஸ்புக் சொன்னாலும் கயல் பேஜ் சொன்னா கயல் பியூட்டி கேர், மற்றது டிக்டாக் ஐடியான்னு சொன்னாலும் கயல் பியூட்டி கேர் அடிச்சிங்கன்னு சொன்னா நீங்க நான் செய்யற ஒர்க் எல்லாம் பார்த்துக்கொள்ளலாம். பியூட்டி பார்லர் இருந்தா கயல் பியூட்டி கேர் அடிச்சிங்கன்னா வரும். சாய்ச்சூர் டவுன்ல நான் வந்து ஓனா பியூட்டி பார்லர் இப்போ ஒரு 8 மந்த் நான் நடத்துறேன். கண்டிப்பா நான் வந்து இந்த ஃபீல்டுல வந்து முதல் 5 வருஷம் இந்த பியூட்டி பார்லர் வேலை செய்தேன்னா திரும்ப இப்பதான் நான் ஓனா பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன். நான் வந்து பியூட்டி பார்லருக்கு தேவையான சகல வேலையும் செஞ்சு கொடுப்பேன். பர்த்டே, வெட்டிங் எல்லாமே ஒரு பியூட்டிஷியன் இதை பொறுத்த மட்டும் எல்லாமே செஞ்சு கொடுப்பேன். டிஃப்ரெண்டா இருக்கணும்னு சொல்லி நான் வந்து இந்த லுக்கை செய்வேன். மற்றவை எல்லாம் சும்மா பிரைடல் லுக், சாரி, ஹிந்த் வெட்டிங்க்கு செய்யற மாதிரி தான் செய்வேன். நான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறதுக்கு பண்றதுக்காண்டி இந்த லுக் செய்திருக்கேன். வெஸ்டர்ன் லுக் ஒரு பிரைடல் ஒன்று செய்திருக்கேன். இது வந்து நீங்க யூஸ்வலா வெட்டிங்ல, ரிசப்ஷன், மற்ற பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரியான ஃபங்க்ஷனுக்கு நீங்க வந்து இந்த பிரைடல் லுக்கா செய்து கொள்ளலாம். மற்றது வந்து நான் ஏன் இந்த மாதிரி கேள் மாதிரி செய்திருக்கேன்னு சொன்னா அவங்களோட முகம் வந்து அழகா காட்டுறதுக்காண்டி. இப்ப கொண்டை போட்டா சில நேரங்கள்ல கொஞ்சம் டல்லா அவங்களோட ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. இப்படி போட்டா கொஞ்சம் அழகாலும் கியூட்டாயும் இருக்க மாதிரிக்காண்டி இந்த மாதிரி லுக் செய்திருக்கேன். டிஃப்ரெண்டா அவங்களுக்கு ஹேர் ஸ்டைல் இந்த ஹேர் பேண்ட் போட்டு செஞ்சிருக்கேன். நாங்க வந்து இப்படி ஒரு லுக்கோட நாங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன், வெட்டிங் எல்லாம் செய்ய போறீங்கன்னு சொன்னா 1 மேக்சிமம் பேமெண்ட் நாங்க வாங்கிக்கொள்வோம். இந்த நிகழ்ச்சியை வந்து அருந்ததி நிறுவனம் வந்து செய்திருந்தாங்க. இப்போ வந்து நிறைய நிகழ்ச்சியை வந்து அவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியாவிலேருந்து கலைஞர்களை கூடி வந்து இங்கே நிகழ்ச்சி செய்கிறதா இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் இலங்கையிலேயே நிறைய நிகழ்ச்சிகளை வந்து ஒழுங்குபடுத்தி அதுக்கான ஸ்பான்சர்களை எல்லாம் எடுத்து அதுக்கான போட்டிகள் சரி, இல்லைன்னு சொன்னால் வெளிநாட்டிலேருந்து கலைஞர்களை கொண்டு வர சரி, இந்த மேடை அலங்காரங்கள், ஒரு நிகழ்ச்சி ஒழுங்கமைக்கிற எல்லா வேலை திட்டங்களையும் வந்து இந்த அருந்ததி நிறுவனம் செய்துட்டு வராங்க. நிறைய கிழமை செய்துட்டு வராங்க. மாற்று மோதிரம் என்ற ஒரு நிகழ்ச்சி தலைப்பில் வந்து ஏற்கனவே வந்து நிறைய நிகழ்ச்சிகள் வந்து செய்திருக்கிறாங்க. இந்த திருமணம் சம்மந்தப்பட்டது. இந்த மேடை அலங்காரம் பார்த்திங்கன்னு சொன்னால் எவர்கிரீன் என்று நினைக்கிறேன் அவங்க தான் வந்து செய்திருந்தாங்க. ரொம்பவே வந்து அழகாக இருந்தது. அவங்க தான் இந்த நிகழ்ச்சிக்கான ஃபுல்லாக வந்து மேடை செஞ்சுருந்தாங்க. ஒரு அரண்மனை அமைப்பில் வந்து செய்திருந்தாங்க. அதில் இருந்த யானைகளாக இருக்கட்டும், ஒரு அரண்மனை எப்படி இருக்குமோ அதே போல் வந்து ஒரு சிறப்பான ஒரு டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுக்கெல்லாம் வந்து அதிக பணம் செலவாகும்னு நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா இந்திய படங்கள் எல்லாம் இப்படி தான் பார்த்துருப்பீங்க. ஒரு செட் ஃபுல்லாக போடுறோன்னு சொன்னால் இது வந்து ஃபுல்லாக வந்து செட் போட்டுக்கிறாங்க. ரொம்பவுமே வந்து அழகாக இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த லைட்டிங்குக்கு நல்லா இருக்குது. லைட்டிங்கும் வந்து வேறு ஒரு ஆக்க தான் செய்திருந்தாங்க. இதே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறவங்களுக்கு கொடுக்கப்படுற ட்ரெஸ்கள் இருக்குது. நிறைய பேர் வந்திருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிரிடல் வந்து எல்லாருமே வந்து ரெடியாக இருக்கிறாங்க. மங்களி பக்கம் மக்களும் வந்து நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறதுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு சிறப்பான முறையில் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்குது. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து டெக்கரேஷனாக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால் லைட்டிங்காக இருக்கட்டும், இல்லைன்னு சொன்னால்
டிஜிட்டல் ஒர்க்குகள் இதாக இருக்கட்டும், இல்லைன்னு ஃபோட்டோ ஷூட்டுகள் எல்லாமே வந்து ஒரு இந்திய நிறுவனங்களுக்கு போட்டியாக வந்து செஞ்சுருந்தாங்க. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிச்சாவில் தான் இந்த நடக்குது. அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து இந்த சுற்றி வர உள்ள இதெல்லாம் பார்த்திங்கன்னா செய்திருந்தாங்க. அதேமாதிரி லைட்டிங்காக இருக்கட்டும், லைட்டிங்கும் நல்லா இருந்துச்சு. என்னென்னு சொன்னால் ஃபோட்டோ ஷூட் எடுக்கும்போது பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் ஃபோட்டோக்கள் எல்லாம் எடுக்கும்போது நல்லா இருக்கும். என்னென்னு சொன்னால் பூக்களுக்குள்ளே எல்லாம் பார்த்திங்கன்னா லைட் இருக்குது. அந்த லைட்டு தான் ஒரு மென்மையான போக்கை இந்த லைட்டிங்கில் கடைப்பிடிச்சாங்க. நல்லா இருந்தது. மேடை அமைப்பு எல்லாமே சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து மிஸ் மணிக்கன் மெயினாக வந்து எங்களோட ப்ராடக்ட் வந்து சாரி ஷேப் வேர் இந்த மூமெண்ட்ஸ் ஷேப் ஸ்பாண்டெக்ஸ் மெட்டீரியலில் செய்கிறோம். இது எங்களோட மெயின் ப்ராடக்ட். அதை விட வெட்டிங் சம்பந்தமாக பிரைடலுக்கு தேவையான ஆரிவு, கிட்ஸுக்கு ஃபுல் ஸ்கர்ட் ஆரிவு கூட சேர்த்து மற்றது பார்ட்டி வேர்ஸும் செய்கிறோம். கிட்ஸுக்கும் உமன்ஸுக்கும் லெஹாங்காஸ், பார்ட்டி ஃப்ராக்ஸ் எல்லாம் கஸ்டமைஸ்டாக செய்கிறோம். அவங்களோட சைஸுக்கு அவங்களோட சாய்ஸ் டிசைன்ஸ் ஏதாவது அவங்க சஜஷன்ஸ் இருந்தால் அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாக நாங்களும் மெட்டீரியல் எடுத்து கஸ்டமைஸ்டாக செஞ்சு கொடுக்குறோம். ப்ரைஸ் வந்து ஒவ்வொரு டிபெண்ட்ஸ் ஆன் டிசைன்ஸ்லையும் மெட்டீரியல்லையும் டிபெண்ட் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 5,000 இருந்து நாங்கள் 40,000 to 45,000 வரைக்கும் செஞ்சிருக்கோம் ட்ரெஸ்ஸஸ். பெரியாக்களோட சின்னாக்களுக்கு வந்து ஒரு 22 வரைக்கும் செஞ்சிருக்கோம். அது டிசைன்ஸை பொறுத்து சிலது மெட்டீரியல் கூட பிடிக்கும், அதாவது ஹேண்ட் ஒர்க் கூடவா இருந்தால் ப்ரைஸஸ் கூடவா இருக்கும். ஃபாரினுக்கு வந்து நாங்கள் வீடியோவிலேயே மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துட்டு அவங்களோட சைஸஸுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறோம். டிசைன்ஸ் சஜஸ்ட் பண்ணாங்கடா அவங்களுக்கு, இல்லையா நாங்களே டிசைன் சஜஸ்ட் பண்ணுவோம். எங்களோட பேஜ் வந்து மிஸ் மணிக்கன், இன்ஸ்டாகிராம் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, டிக்டாக் இருக்கு. நீங்கள் இதன் மூலமான மெசேஜ் பண்ணலாம், மற்றது நம்பர் கால் பண்ணலாம். விமென்ஸுக்கும் கிட்ஸுக்கும் எல்லாமே செய்கிறோம். பார்ட்டி வேர்ஸ் ரிலேட்டடாக செய்கிறோம். இதில் வந்து ஒரு வித்தியாசமான மனப்பெண் அலங்காரம் செய்திருந்தாங்க. ஒரு ஆளில் தலைக்கு மேலே ஒரு முகம் இருக்கிற போல செய்திருந்தாங்க. ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாடகங்களில் வந்து சில வேளை அந்த உயர்ந்தபட்ச அலங்காரத்தை காட்டுறதுக்காண்டி அப்படி செய்திருக்கலாம்னு நினைக்கிறேன். இதுவும் ஒரு கடினமான வேலை தான். அந்த தலை வந்து சரியான முறையில் வந்து எல்லாம் அதில் இருக்கணும் எப்போவுமே. ரொம்ப நல்லா இருக்குது. வெட்டிங்குக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெட் கலர் சாரி தான் எல்லாருமே பெரும்பாலும் விரும்புவாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக இருக்குது, கொஞ்சம் லைட் கலராக இருக்குது. ஆனால் நல்ல ஒரு கலர்ஸ் சாரி ப்ளவுஸாக இருக்கட்டும், சாரியாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. நான் வந்து வினோதன் பானுசா, நான் விஸ்வமுடியிலேருந்து வரேன். எங்கள்கிட்ட வந்து ரெட் வெல்வெட் கேக்கு, ப்ரௌனி, கப் கேக்ஸில் வந்து பட்டர் கேக், சாக்லேட் கேக், மற்ற வெட்டிங் கேக்கில் வெட்டிங் கேக், பர்த்டே கேக், அப்படி வெரைட்டியான கேக்ஸ் வந்து இருக்குது. வெட்டிங் கேக் வந்து லோ ப்ரைஸ் வந்து 8,800 என்னோட ஸ்டார்டிங் ப்ரைஸே இருக்குது. அதை விட ப்ரைஸ்ன்னு சொன்னால் கஸ்டமர் கேட்குற டிசைனை பொறுத்து கூடும். மற்றது நார்மல் கேக்குன்னு சொன்னால் பட்டர் கேக்குன்னு சொன்னால் 3,800 ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. இது என்னென்ன மாதிரி பிரைஸ் கப் கேக் இது வந்து பட்டர் கேக்ல கப் கேக், இது சாக்லேட்ல மொய்ட்டோன்னு சொல்றது. மற்றது இது நார்மலா பட்டர் கேக் டிசைன் பண்ணி 150 ரூபாய்க்கு கொடுக்குறோம் நாங்கள். மற்ற ப்ரௌனி வந்து 1 பீஸ் வந்து 200 ரூபா. இது கோகனட் லட்டு, இது வந்து 100 ரூபா. இது ரெட் வெல்வெட்ல கப் கேக் வந்து 100 ரூபா. டிசைன் பண்ணாம டிசைன் பண்ணினா இது 150 ரூபா தான் கொடுக்குறது. இதுவும் ப்ரௌனி. வெட்டிங்குக்கு ஃபுல்லாயே ஒரு கவர்மெண்ட் சொன்னாலும் ஆர்டர் பண்ணா செய்து தருவோம். கண்டாக்ட் பண்ணுறேன்னு சொன்னால் ஃபோன் நம்பர் மூலமாக இதெல்லாம் இல்லைன்னு சொன்னால் சோசியல் மீடியா பேஜில் வந்து நெரு கேக் ஐசிங் விஸ்வமடுவன்னு சொல்லி இருக்குது. வெட்டிங் கேக்கில் ஃப்ளவர்ஸுகள் செய்து வைக்கிறேன்னு சொன்னால் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி தந்தால் தான் இந்த இப்படியான ஃப்ளவர்ஸுகள் வந்து நாங்கள் செய்து காய வச்சு தந்தலாம். நார்மல் கேக் நார்மலான்னு சொன்னால் நார்மல் டிசைன் சொல்லி சொன்னால் ஒரு 1 டேக்கு முன்னாடி தானே செய்து கொடுப்போம். அந்த 10 இயர்ஸாக மற்றது இந்த ஃபீல்டு வந்து செய்து கொண்டிருக்கு. இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கொஞ்ச காலத்துக்கு முதல் ரொம்பவே பிரபலமாக பேசப்பட்டவர் யாரா அலின் என்று சொல்லி நினைக்கிறேன் சொல்லி அவங்களோட பேர் தான். டிக்டாக்ல எல்லாம் ஃபேமஸாக பேசப்பட்டவங்க. சொல்லுவாங்க நயன்தாரான்னு சொல்லி ஒரு பாட்டு ஒன்றுக்கு வந்து இவங்க வந்து இந்தியன் பாட்டு ஒன்றுக்கு வந்து ரீமேக் செய்திருந்தாங்க. ரொம்பவுமே வந்து ஒரு திறமையான ஆள். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி? நாங்கள் வந்து ஆரி ஒர்க், கேக் ஐசிங், டெய்லரிங் அண்ட் மேக்கப் ஜுவல்லரிஸும் செஞ்சு கொடுக்குறோம். நாங்கள் நார்மலாக ஒரு சாரி ப்ளவுஸ் நீங்கள் அப்படி செய்கிறேன்னு சொன்னால் ரேட் சிம்பிள் ஒர்க் வந்து 5,000 ஸ்டார்ட் ஆகுது. ஹெவி ஒர்க் வந்து 10, 15, 50 ஒன்று கூட இருக்குது. இது பார்ட்டி ஃப்ராக் மாதிரி பார்ட்டியில் கேட்ட மாதிரியும் செய்வீங்க? எல்லாம் செய்கிறாங்க. டெய்லரிங் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது.
சிங்களீஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியான ஒயிட் சாரி ஒரு மெதடில் வந்து கூட கட்டுவாங்க, ஒரு கோல்டு கலரில் சில்வர் கலரில் இருக்குது. சிங்களீஸ் ஸ்டைலில் இருந்து. ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த நெத்தி சுட்டி பொட்டை இருக்கட்ட மில்லியன்னு சொன்னால் தோடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜெஃப்னா ஸ்டைல். இவங்க மேக்கப்பும் நல்லா இருக்குது. நான் சுசானி சத்யசீலன். இன்றைக்கு வந்து அருந்ததிர ஒர்க் ஷாப் வந்து இது வந்து ரெசின் ஆர்ட் ஃபுல்லாகவே நான் கையால் மேக் பண்ணுறதா, ரெசின் கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி கெமிக்கல் மிக்ஸ் பண்ணி செய்கிறது தான் ஃபுல்லாக. பிரேஸ்லெட் வந்து கையாலேயே ஃபுல்லாக கையால் செய்கிறது தான். இது எல்லாமே நான் செஞ்சது தான். இது எல்லாமே ஆக்சுவல் இருக்கு. இது கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கலாம், கஸ்டமர் கேட்குற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி பேனையும் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது. இது எல்லாமே பண்ண அடிச்சிருக்கு நாங்கள் பண்ணுறது. இப்போ வந்து இது ஃப்ரிட்ஜ் மேக்னெட், ஃப்ரிட்ஜில் விட்டு வைப்பீங்க அந்த மாதிரி இது பண்ணலாம். பட் வந்து கப்புகள் வந்து சங்குகள் இது வந்து ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு தந்தது அப்படின்னு சொன்னால், அவங்க பீச்சில் அவங்க காலடி மண் அப்படியே தந்தது. ஸோ அப்போ அதை வந்து நாங்கள் இப்படி கஸ்டமைஸ் பண்ணியிருக்கோம். பிரேஸ்லெட் வந்து எல்லாமே ஹேண்ட்மேட் தான். இதில் எல்லாமே ரெசினால. இது வந்து இந்தியன் ப்ராடக்ட், இந்தியாவிலேருந்து நான் எடுத்து சேல் பண்ணுற விஷயங்கள். நலங்குமா, ஏபிசி மால்ட் பார்த்துருப்பீங்க, ஏபிசி மால்ட், அப்புறம் நலங்குமா அந்த குளியல் பொடி அதுகள் வந்து. அப்புறம் வந்து இது ஓயா கிரஞ்சி, மலேசியாவில இருந்து நிலாக்கான்னு சொல்லி ஒரு திட்ட கையிலேருந்து செய்வா அந்த மாதிரி ஒரு ஓயா கிரஞ்சி. அதுக்கு பிறகு இது வந்து இந்தியன் ப்ராடக்ட், லக்ஷ்மி கிருஷ்ணா ப்ராடக்ட். இது வெயிட்லெஸ் பவுடர், இது 500 கிராம், இது 100 கிராம், இவ்வளவு நான் எடுத்து சேல் பண்றது. இது வந்து ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் தான். இது வந்து இந்த ஐடி பியூரஸ் ரெசினாட்ன்றது ரெசினாட் மட்டும்தான். ஸோ இதை வந்து ரெசினாட் ஹாய் போட்டிங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா நான் உங்களோட ஹெல்ப்பேன். இதில் என்ன நம்பரும் இருக்கும், இதை பார்த்தீங்கன்னா. நான் அதி கிராஃப்ட்னு சொல்லி என்ன ஆர்டிஸ்ட்டும் ரெசினம் சேர்த்து செய்கிறேன். நாங்கள் பல்கா மெஹந்தி கோன்கள் பல்கா செய்து கொடுப்போம். ஆன்லைன்லேயும் எடுக்கலாம், வாட்ஸ்அப்புக்கு ஆர்டர் பண்ணினா இவங்க ஒரு சிங்கள மாடல் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெய்வந்தி பெர்னாண்டோன்னு நினைக்கிறேன். ரொம்ப வந்து அழகாக வந்து எல்லாமே போஸ்ட் கொடுத்துருந்தாங்க, பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தால். அப்போ நான் வந்து ஷூட் பண்ணேன், நல்லா இருந்துச்சு. ஹாய், நான் வந்து யூனிகார்ன் நெயில் ஸ்டூடியோட ஓனர். என்னன்னு சொன்னா நெயில் எக்ஸ்டென்ஷன் வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருக்குது. அதுதான் நான் செய்கிறேன். நெயில் எக்ஸ்டென்ஷன் சொன்னால் உங்களுக்கு என்ன சைஸஸ், என்ன டிசைன், என்ன மாதிரி வேணுமோ அந்த சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நான் நெயில் எக்ஸ்டென்ஷன் செஞ்சு விடுவேன். எங்கள்கிட்ட நிறைய டிஃபரெண்டான நெயில் எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்குது. அக்ரிலிக் எக்ஸ்டென்ஷன், ஜெல் எக்ஸ்டென்ஷன், ஃப்ரெஞ்ச் நைல்ஸ், அப்புறம் வந்து உங்களுக்கு என்னென்ன டிசைன்ஸ் வேணுமோ எந்த டிசைன்னாலும் செஞ்சு விட முடியும். நெயில் மட்டும்தான் செய்றீங்க? நெயில் எக்ஸ்டென்ஷன் மட்டும். இப்போதைக்கு நெயில் எக்ஸ்டென்ஷன் மட்டும் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஷுவர் அக்ரிலிக் எக்ஸ்டென்ஷன் சொன்னா 1 month நிற்கும். இப்ப சிலத யூசர்ஸை பொறுத்து ரொம்ப வாட்டர்ல வந்து சுடு தண்ணி அப்படி படாம கொஞ்ச காலம் யூஸ் பண்ணாங்கன்னா 1 month விட கூட நாள் இருக்கும். நான் கொடுக்குற கேரண்டி வந்து 1 month நிற்கும். அது அக்ரிலிக் எக்ஸ்டென்ஷன். ஜெல் எக்ஸ்டென்ஷன் வந்து 2 weeks. ஆனா வந்து ஜெல் எக்ஸ்டென்ஷனுமே 1 monthக்கு மேல வச்சிருந்த கஸ்டமர்ஸும் இருக்கிறாங்க. இப்ப சிலருக்கு ரொம்ப ஷார்ட்டான, இப்ப அம்மா மாரா இருக்கட்டும், ரொம்ப ஏஜ் ஆன ஆட்களுக்கெல்லாம் ரொம்ப லாங் நெயில்ஸ் வந்து எப்பயுமே பிடிக்காது. அவங்களுக்கு தானே நெயில் செஞ்சு விடலாம். உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு எந்த சைஸஸ் ஓகேவோ அந்த கம்ஃபர்டபிளுக்கு ஏற்ற மாதிரி நெயில் எக்ஸ்டென்ஷன் செஞ்சு விடுவேன். எங்க கான்டாக்ட் நம்பர் வந்து 07404256449. பின்னுக்கு திருப்பிட்டு QR ஸ்கேன் பண்ணீங்கன்னு சொன்னா இந்த இன்ஸ்டா ஐடி விழுவும். இதுல கடையா தான் செய்யறேன். அட்ரஸ் வந்து நாவலர் ரோட் 320B நாவலர் ரோட்ல கடை இருக்குது. நீங்க வந்து இந்த ஒர்க் எல்லாம் செக் பண்ணிக்கொள்றேன்னா இந்த இன்ஸ்டா பேஜ் போனீங்கன்னு சொன்னா இந்த ஒர்க் என்ன மாதிரி நீங்க செக் பண்ணிக்கொள்ளலாம். இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்ட் கலரில் வந்து கொஞ்சம் கோல்ட் மாதிரி, அதே மாதிரி ரோஸ் எல்லாம் சேர்ந்த ஒரு கலரில் வந்து செய்திருந்தாங்க. ட்ரெஸ் நல்லா இருந்துச்சு.
பொம்பளை பிள்ளைகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாரி கட்டினாவே அழகாக இருப்பாங்க. அதை விட பார்த்தீங்கன்னு சொன்னால் அலங்காரம் செய்தால் இன்னுமே ரொம்ப அழகாக இருப்பாங்க. எல்லாருமே வந்து அழகாக வந்து மேக்கப் பண்ணியிருந்தாங்க. மேக்கப்பில் வந்து எல்லாருமே வந்து ஒவ்வொரு விஷயத்தை ட்ரை பண்ணியிருந்தாங்க. இவங்க வந்து வேறு ஒரு மேக்கப் போட்டிருந்தாங்க. வெட்டிங்னு சொன்னால் 16 ரிசப்ஷன் நடக்கும். அதுக்கு வந்து இப்படியான ட்ரெஸ் பண்ண மாதிரி இருந்தது. லெஹங்கா டைப்பில் போட்டிருந்தாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா சிங்கிள் சின்ன டைப்பில் தான், கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாமே சிங்கிள் ஸ்டைலில். ஆனால் பார்த்திங்கன்னு சொன்னால் மற்றது எல்லாமே இந்த பொட்டு தோடுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தமிழர் ஆட்கள் மாதிரி இருந்துச்சு. இவங்களும் வந்து ஒயிட் தான். நிறைய பேர் நிறைய விதமாக வந்திருந்தாங்க. நான் அவங்களுக்கு ஃபோட்டோ முதல் வீடியோவில் எல்லாமே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பூச்சட்டி வச்சுருக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. தமிழ் பெண்கள் வந்து ரொம்பவே வந்து அழகு, இந்த பூக்கள் தலையில் வைக்கிறது, முத்து மாலை போடுறது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். இவங்களும் வந்து சிங்கிள் ஸ்டைலில் நம்ம வந்து போட்டுக்கிறாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நல்லா இருந்துச்சு. இதான் வந்து எங்கள்கிட்ட ஜெஃப்னா ஸ்டைல் லெஹங்கா போட்டுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இதே வந்து ஒரு ஹோல் சாரி, யோதிகா சாரின்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஃபோனில் பார்த்தது. இதுவும் வந்து நல்லா இருக்குது. இது வந்து ஐயரம்மாக்க ஸ்டைலில், ஒரு பிராமண ஸ்டைலில் வந்து கூட அப்படி கொடுப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கட்டாயம் லைக்கோ கமெண்ட் பண்ணுங்கள். 3 மணி வீடியோவில் சந்திக்கலாம்.